அரசு ஆம்புலன்ஸில் இருக்கும் உயிர்களை காப்பாற்றுவதற்காக மின்னல் வேகத்தில் வழி ஏற்படுத்திய தனியார் ஆம்புலன்ஸ். உயிருக்கு போராடிய 6 அப்பாவி மனிதர்கள் 102 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த மருத்துவமனை. 1 மணி நேரம் மட்டுமே அவகாசம். யோசிக்காமல் தன் உயிரை ரிஸ்க் எடுத்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர். சென்னையில் ஒரு நாள் படத்திற்கு சமமான ஒரே ஒரு சம்பவம். என்ன நடந்தது விரிவாக காணலாம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்கு புதுக்கோட்டை அறந்தாங்கியில் இருந்து 6 பேர் காரில் பயணம் செய்துள்ளனர். அப்போது அந்த கார் சென்று கொண்டிருக்கும் போது மிக பெரும் கோர விபத்தில் சிக்கியுள்ளது. இதனால் 6 மனிதர்களும் படுகாயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர்கள் 6 பேரும் சிவகிரி அரசு மருத்துவமனையில் முதலுதவிக்கு பின்னர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அப்போது 1 மணி நேரத்திற்குள் 102 கிலோமீட்டரை கடந்தாக வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அப்போது 6 பேருமே 4 ஆம்புலன்ஸ்கள் மூலமாக மதுரை தனியார் மருத்துவமனைக்கு மின்னல் வேகத்தில் சென்றனர். அவர்கள் உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று பத்திரமாகவும் அவர்கள் அங்கு சேர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்காக தங்கள் உயிரையே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ரிஸ்க் எடுத்துள்ளனர். பின்னர் 102 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 68 நிமிடங்களில் கடந்து சென்று 6 உயிரையும் காப்பாற்றிய இந்த ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தற்போது சமூக வலைதளங்களில் அனைவரது பாராட்டையும் பெற்று வருகின்றனர். மேலும் இந்த ஒரு சம்பவத்தில் அரசு ஆம்புலன்ஸில் இருக்கும் உயிர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தனியார் ஆம்புலன்ஸ் ஒன்று அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி ஏற்படுத்தி சென்ற சம்பவம் அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது.